தாங்கி மித்தி மித்தந்த கோனாரே தீங்கி மித்தி மித்திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே. சொன்னது நமச்சிவாய என்றிட ஊழ்வினை தீர்ந்திடும் என்று சொல்றாங்க. அப்போ நம்ம நமச்சிவாய என்று உச்சரிப்பு மட்டும் போதும் என்று முடிவு செய்தோம். நாங்கள் எல்லாம் நமச்சிவாய என்று உச்சரிக்க தொடங்கினோம். ஆனால் ஊழ்வினையோ தீர்ந்த பாடு இல்லை. இந்த நமச்சிவாய உச்சரிப்பை எவ்வாறு செய்தால் இந்த ஊழ்வினை தீரும் என்று கொஞ்சம் கூறுங்களேன். நமச்சிவாயான்னு சொன்னீங்கன்னா எல்லா வினைகளும் தீரும். நமச்சிவாயான்ற வார்த்தை இருக்குது, அது சாதாரண வார்த்தை கிடையாது, சக்தி வாய்ந்த வார்த்தை. ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. சினிமாவில் வருவான், ஒரு மந்திரம் பண்ணுவான், உடனே சாமி வந்து நிற்கும். இப்போ நாடகத்துல எல்லாம் கூட சாமி வந்து பேசிங்குது. அது மாதிரி நினச்சிக்கின்னு பண்ணுறது இல்லை. இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ள போய். அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ள ஒரு சூடு ஏறும். அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும். நீ ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டேன் நான் ஓஞ்சி போச்சுறேன்னா ஓஞ்சி போகாது. ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு 30 நாள் சாப்பிட முடியுமா? 30 நாள் வேலை செய்தா தானே மாசம் ஃபுல்லாக சாப்பிட முடியும். அப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படிங்குது. உன் பாவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமா அதில் போடணும் நமச்சிவாயா. நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாயா சொல்லிட்டுங்க என் பாவம்லாம் தீரலைங்க என்ன எப்படி தீரும்? ஓயாம சொல்லணும், இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான். அதனால தான் சொன்னான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத. இவன் நான் கண்ணு சிப்பிட்ட நேரம் கூட அதை விடக்கூடாதுறான். கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு, அந்த நிமிஷம் கூட அதை மறக்க கூடாதுன்றான். ஆனா நம்ம ஒரு முறை சொல்லி போயிட்டு வாமா பொண்டாட்டி வாமா பொல்புங்கள அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுன்னு போனா நமச்சிவாயா எங்க தீக்கும். அதனால நமச்சிவாயான்றது நீ தான். நான்னா மண்ணு, மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, பான்னா காற்று, யானா ஆகாயம். அப்ப 5 பஞ்சபூதமாவும் நீ இருக்கிற. உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சீன்னா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா நீ தான் துதிக்கிறது இல்லையே. ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற. அப்ப நமச்சிவாயாவே மறந்து போச்சு. நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும். ஓம சேர்க்கலைன்னா வெறும் பெண் இருந்த மாதிரி, ஓம சேர்த்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்ச மாதிரி, ஓம் சேர்த்தினா உயிரும் உடலும் இணைஞ்ச மாதிரி, ஓம் இல்லாத ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் சிவா, ஓம் நமோ நாராயணா. எதுக்கு ஓம சேர்த்தான்? நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே. ஓம் எதுக்கு சேர்த்தான்? ஓம்ன்றது உயிர். அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது. அதனால ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாவுக்கு சக்தி பிறக்கும். உயிர் உள்ள இருக்கிறதால தான் இந்த உடலுக்கு சக்தி. நீ உன்னால நடக்க முடியுது, உன்னால ஓட முடியுது, உன்னால எல்லாம் செயலும் செய்ய முடியுது. உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆயிடும். அப்ப நான் ஒரு நமச்சிவாயா இருந்தால் அது படுக்கை ஆயிடும். உயிரும் உடலும் சேரும் போது இயக்கத்துக்கு வந்துடும். அதை சேர்ந்து செய்யும் போது தான் ஓயாம செய்யனால தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க. இது நல்லா இருக்கணும். அந்த உடல் நல்லா இருந்தால் தான், இந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான். அப்ப நாதன் என்றவன் இறைவன், இறைவனும் நீயும் சேர்ந்து தான் 2 பேராக தான் இருக்கிறீங்க. அதனால நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கன்னா. இப்ப நிறைய இடத்துல போடுறாங்க, புக்கில் போடுறாங்க கோகழி ஆண்ட குரு மனிதன்றாங்க. குரு மனிதன் இல்ல, கோகழி ஆண்ட குருமணி. குருமணின்னா கண்மணி. இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவா நிற்குது. இதில் தான் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பாப்பா அவர் பழிக்காத பழிப்பாரான்ட்டு. அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்ன தேராது எத்தனை போயிட்டு வீட்டுக்குன்னுவான். அப்போ கண்ணில் குருமணியா கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்கன்னா. இவன் குரு மனிதன் தாழ்வாழ்கன்றான். தப்பு தப்பா எழுதினுக்கிறாங்க, தப்பு தப்பா பேசிங்கிறாங்க. என்ன பண்றது? அதனால இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாம சொல்லணும். அதனால மாணிக்கவா சொல்ற கண் இமைக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது. நீ எதை ஒன்னாலும் மறக்கலாம், இதை மறக்காத அப்படின்னாரு. நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூட்டத்திட்டு கும்மாலாட்சியும் திஞ்சின்னா
கடவுள் வரமாட்டார். உன் பாவமும் தீராது சாமி. உன் பாவம் தீரணும்னா நீ ஓயாம ஒழிக்கணும். எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா நீ ஓயாம செய்யணும். அது எந்த செயலாக இருந்தாலும், வீட்டு செயலாக இருந்தாலும் சரி, கடவுள் செயலாக இருந்தாலும் சரி, தொழில் செயலாக இருந்தாலும் சரி, ஓயாம ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொண்டா கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒரு நாளைக்கு போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டுனா கடவுள் என் பாவத்தெல்லாம் தீர்க்க மாட்டான். இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. சொல்லு. சரிங்க. ஏமா நீ உள்ளுக்குள்ளவேவும் சொல்லு, வெளியவும் சொல்லு. வெளியே போனீங்கன்னா உள்ளுக்குள்ள சொல்லு, உள்ள இருந்தீங்கன்னா வெளியில சொல்லு. ஐயா, பட்டினத்தார் பாடல் ஒரு வரி மட்டும் சொல்றேன். அந்த பாடல் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாதகரே அப்படின்னு சொல்றாரு. இந்த பட்டப்பகல் என்று இரவு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய சொல்றாரு. பதிப்பதியாக எழுதின்னு வராதிங்க. சரிங்க. அவர் சொல்றாரு, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. இறைவன் எங்க இருக்கிறானோ அங்கதான் உயிரினம் வாழும். அப்படிப்பட்ட உயிரினம் வாழற இடத்துல இறைவனை மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனா இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்கத்தான். இறைவன் உலகத்துல பிராணனா இருந்து நம்மளை இயக்கிக்கணுங்கிறான். நம்ம அபானன் அந்த நியூட்ரல் பேஸ் மாதிரி. இறைவன் நியூட்ரல் பேஸா இருக்கிறோம், நம்ம நியூட்ரலா இருக்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்றாரு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார். இறைவன் அக்கில் வச்சு சுத்திங்கிறான்டா, இவன் நெஞ்சில வச்சு சுத்தல. இவனுக்கு பக்கத்திலே தான் இருக்குது கடவுள், ஆனா இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்ற. பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்றது. இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு. ஆனா நமக்கு இரவு பகல் வரும். மனுஷன், சாதாரண மனுஷன், ஆசையில இருக்கிற வாழறோம் இல்லையா, நமக்கு இரவு பகல் வரும். அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றதால இரவு பகல் கிடையாது, எல்லாமே பகல். அவர் பூம்புகார்ல பிறந்தாரு, பூம்புகார்ல வளர்ந்தாரு, ஞானி ஆனாரு, எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுத்தினாரு. உஜினி நாட்டுக்கு போனார், மத்திய பிரதேசத்துக்கு. அங்கிருந்து திருப்பி பூம்புகார் வந்தார். பூம்புகார்ல அப்பெல்லாம் ட்ரெயின் கிடையாது, வசதி கிடையாது, துட்டு கிடையாது அவர்கிட்ட. அவர் கோமனம் கட்டின்னு வீட்டில் வாசல்ல விட்டுட்டு யாருன்னா எடுத்துக்கிட்டு வந்துட்டார். நம்ம ஒரு 500 ரூபாய் தாரம் போய் 5 நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை. அவர் கோடிக்கணக்கான அரசனை விட அதிகமா இருந்து கூட விட்டுட்டு வந்தார். அதனால ஆசை அத்து போச்சு அவருக்கு. அதனால அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆகி போச்சு. 2வது, இறைவனை இதயத்துல வச்சிருந்தார் அவரு. நம்ம அக்கல்ல வச்சுன்னு சுட்டிங்கிறோம். அந்த இறைவனை இதயத்துல வச்சதால இறைவனுடைய ஒளி உள்ள கொடுக்கும் போது நமக்கு இருள் இல்லாம போயிடுச்சு அவருக்கு. நம்ம அக்கல்ல வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டா தானே வச்சுன்னுக்கிறோம். சும்மா மேல வெள்ளையா துணி போட்டுங்கிறோம். இதயத்தை நல்ல கருப்பா அமாவாசை மாதிரி இல்லை வச்சுங்கிறோம். பௌர்ணமி மாதிரி ஆக்கிறதே கிடையாது. அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான், கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு. சரிங்க. அதனால இறைவனை சுமக்க கத்துங்க. அங்கிருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலா திருவத்தூர் வரைக்கும் வராது. நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோம்னா பைக் எடுத்துன்னு போறோம், பக்கத்து வீட்டுக்கு போறோம்னா கார் எடுத்துன்னு போறோம். நடந்தே சுத்தினாங்க. அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும்தான் உறவு, இந்த மனித உறவே கிடையாது. அப்படி அடைஞ்ச மகான் சொல்றாரு, அவருக்கு ஆனந்தம் பொங்கி போச்சு. அங்க சமாதி ஆக போறாரு, இறைவனோட கலக்க போறார் திருவத்தூர்ல. பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்க தித்திக்குமோ அங்கதான்டா உனக்கு மோட்சம்னு இறைவன் சொல்லிடுறான். இறைவன் எவ்வளவு பேர் அறிவாளிப்பார். திருவடி மருதூர்ல பத்ரகிரிக்கு மோட்சம் கிடைச்சிச்சு. அப்ப இவர் கேட்கிறாரு, அவனுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து கூட சொல்ல கும்பிட தெரியாது. உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன், நான் இவ்வளவு வருஷமா உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன், எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னா உனக்கு கரும்பனுடைய முனை எங்க தித்திக்குதோ அங்கடா மோட்சம்ட்டார். இந்த ஊருக்கு போ மோட்சம் அடைவேன்னு சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இறைவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாரு. எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு. அதனால எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சு போச்சு. பத்ரகிரின்னு தனியா ஒரு வரலாறு இருக்க முடியாது. பட்டணத்தாரை தொட்டாதான் பத்ரகிரி வருவார். அவ்வளோ புகழ்வாழ்ந்த மகான், புனித மகான் பட்டினத்தார். எனக்கு எல்லா மகானை விட பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏழை ஞானியா போறது ஈஸி, வறுமையில ஞானியா போயிடுவான், பல இன்னல்கள்ல ஞானியா வருவான். ஆனா செல்வந்த இந்த ஞான பாதைக்கு வரமாட்டான்.
அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்து கூட ஞானப்பாதைக்கு வந்தார். இது இறைவனுடைய கட்டளை. அப்போ அந்த திருவத்தூர் எல்லா கோயிலும் பாடி வரும்போது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவுளுண்டு இருக்குது இல்லையா? கருப்பாக ஒரு கல், அது மேலே இன்னொரு கல் சொருவி வச்சுக்குது, அதானே லிங்கமாக இருக்குது. உலகத்திலேயே கடவுள்னு சொல்றது சிவலிங்கம் தான். மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான், நிஜம் கிடையாது. ஆனா சிவலிங்கம் மட்டும்தான் நிஜ கடவுள். உலகம் தோன்றிய அப்போ தோன்றியதா தான், இந்த பூமியே லிங்க வடிவில் தான் இருக்குது. மற்ற மதங்கள்லாம் இப்போ வளர்ந்து போச்சு, அது அவங்கவுங்க ஒரு மதத்தை கட்சி மாதிரி ஆகிப்போச்சு அது. ஆனால் கடவுள் வழிபாடுனா அது சிவலிங்க வழிபாடு தான். அதனால தான் அவை சொல்லிச்சு, சத்தத்துணுள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்துணுள்ளே சிவலிங்கம் பார்த்துச்சு. அறிவியல பாடுறா சிவலிங்கத்தை, கண்ணால புற கண்ணால பார்க்காது, தெரியாது உனக்கு அதனுடைய அருமை. அப்படி பார்த்தீங்கன்னா அது கல்லா தான் தெரியும். ஆனால் அறிவியல பார்த்தீங்கன்னா அது கடவுளா தெரியுண்டாச்சு. அப்படிப்பட்டது அந்த சிவலிங்கம்ன்றது உலகம் தோன்றும் போது தோன்றியது. மற்ற மதங்கள்லாம் அப்புறம் தோன்றியது தான், இடையில பழுப்பு நத்தை வந்த மாதிரி. ஆனா சிவலிங்கத்துக்கு கடவுள், அதுக்கு ஒரு பேர் கிடையாது, மதம் கிடையாது, அது தெய்வம் அவ்வளவுதான், லிங்கம் அவ்வளவுதான். அது எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லை. அப்படிப்பட்ட சிவலிங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு அவருங்க. கண்டம் கரியதாம் கரும்பு, அது பார்த்தா கண்ணம் கரேன்னுக்குதான். கண்டம் கரியதாம் கரும்பு, கண் மூன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னாரு. அது யாருக்கு தித்திக்கும்னாரு? அந்த சிவனுடைய தொண்டனுக்கு அது தித்திக்கல. மற்றவெல்லாம் பார்த்தா அது கல்லதாண்டா தெரியும் அப்படின்னு. அது எப்படி இருக்குதுன்னா பார்த்தா எவ்வளோண்டு இருக்குதுன்ற, அது ஆகாயத்துக்கும் பூமிக்கு சரியா நிற்கிதுன்றான். அந்த அளவுக்கு ஆனந்த கூத்தாடி இறைவனோட திருவத்தூர்ல ஒற்றி ஊரார்ன்ற கோயில்ல கலந்தாரு பட்டினத்தார். அப்படிப்பட்ட அற்புத மனிதர்கள். ஆனா பிறப்பு மனிதனா தான் பிறந்தாங்க, ஆனா கடைசியில தெய்வமா மாறினாங்க. ஆனா நம்ம அதை மாறவே முடியலையே. ஆசை விடமாட்டேந்த, பாசம் விடமாட்டேந்த, எங்க போனாலும் நம்ம பிள்ளைங்களை முடி போட்டுல இட்டுன்னு திரியிறோம். அப்புறம் நமக்கு எங்கேருந்து தெய்வம் வர்றது கூட? இது எல்லாத்தையும் விட்டோம்னா தெய்வம் நம்ம கூட துணைக்கு வரும். நம்ம தான் எதையுமே ஒரு இல்லை, வந்த வச்சுங்கிறது தான் துணைக்கு வருது. அதான் சொன்னோம், படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்றான். கடைசி காலத்துல நீ பத்தது, நீ சேர்த்தது, நீ சொத்து, உன் சோகம் எல்லாத்தையும் விட்டு எவன் படிச்சானோ அவனை தேடி நிற்கிறியாடா. அதை இருக்கும்போது தேடிப்பாரு, அதனுடைய அருமை தெரியும். ஆனா நம்ம தேடுறது இல்லை, நம்ம மனம் இடம் கொடுக்கல, ஆசை தடுக்குது, பாசம் தடுக்குது, எல்லாத்த விட காமம் தலையில் ஏறி உச்சத்தில் ஆடுது. இதனால தெய்வத்தை நாட முடியாம போயின்னுக்கிறோம். எவன் ஒருத்தன் குடும்பத்துக்கு அடிமையாகிறோன்னு அவன் தெய்வத்தை வழிபடவே முடியாது. குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கணும், நான் பாட்டுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கணும் மட்டும்தான் சாத்தியம். பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், தெய்வ வழிபாடு பண்ண முடியாது. ஏதோ இருக்கலாம் அதுல, ஆனா உண்மையான தெய்வ வழிபாடு பண்ண முடியாது. சொல்லு. சரிங்க ஐயா, பட்டினத்தார் ஒரு பாடல் மாதிரியா, அதுல ஒரு கேள்வி என்னன்னா, அவர் ஒவ்வொரு விஷயமும் சொல்றப்ப பூரணமாலை என்ற பாட்டுங்கிறது ஐயா. பூரணமாலை, பட்டினத்தாரோட பூரணமாலை. சரி. அதுல உந்தி கமலத்தில் உதித்து நின்ற பிரம்மாவை ஃபர்ஸ்ட் மூலத்து உதித்திருந்த முக்கோண சக்கரத்தில் வாழதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமேன்னு சொல்றாரு. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டறிந்தேன் பூரணமே. நாவி கமல நடுநடுவில் காணாமல் ஆவி கெற்று யானும் அறிவறிந்தேன் பூரணமே. உருத்திரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்திலிருந்து நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசித்திருந்து நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியறிந்தேன் பூரணமே. நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் போதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. உச்சிவலியே உறுதியுடன் பாராமல் அச்சமுடன் நானும் அறிவழிந்தேன் பூரணமே என்றாரு. இதுல ஒவ்வொரு விஷயம் சொல்றப்பையும் இங்க வாழை பெண்ணுன்னு சொல்றாரு. அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பு சொல்ற மாதிரியா? உடல் பெண் செய்தது. சரி. நம்மளுடைய உடலுக்கு உயிரை தகப்பனால ஆணால கொடுக்கப்பட்டது. இந்த ஆணு கொடுத்த உயிரை வச்சு பெண்ணு உடலை உருவாக்குறான். அதனாலதான் ஆணை விட பெண்ணுக்கு பாசம் ஜாஸ்தி. இந்த உடல் அடையாள பொருள். இந்த அடையாள பொருளாகிறதால ஆண்களை விட பெண்களுக்கு பாசம் ஜாஸ்தி. அப்போ
இந்த உடலும் உயிருமா இருந்து தான் உலகத்தை இயக்குறோம் நம்ம. அதே மாதிரி உடலுக்குள்ள இறைவனுடைய சக்தி எங்கெங்க இருக்குதுன்னு அந்த 6 ஸ்தானத்துலையும் 7 ஸ்தானத்துலையும் சொல்லின்னு வரேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன பேசணும் அது எல்லாமே சொல்லிட்டேன். நான் நம்ம மனுஷன் எதை பண்ணின்னு இருக்கிறோம், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பாடலில். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனி போற்றாமல் மதிமறந்தேன்ன்றார். முதல் 2வது பாடத்தில் நம்ம அதை தான் உபதேசமாக கொடுக்குறோம். அந்த இடத்த நீ ஊத்து பார்த்துக்கணும் இருக்கணும். ஆனால் பார்க்க முடியல, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. கதவு மூட்டு உள்ள உட்காந்தா பொண்டாட்டி வெளியே இந்த கது தட்டுது. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் போற நம்ம என்ன. இதுக்கு அடுத்த ஸ்தானம் மூலாதாரம் சூதி ஸ்தானம். அங்கே பிரம்மான்ற கடவுள் இருக்குது. அந்த கடவுளை நான் பார்க்கணும், அதுதான் பிறப்பு கடவுள். அதனால என்ன சொல்றாங்க, 3 கடவுள் பேர் சொல்றோம். ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்ன்ட்டான். அழிக்கும் கடவுள்னு ஒரு கடவுளே கிடையாது, மறைக்கும் கடவுள். அது முதுமை வந்தால் உன்னை மறைச்சிட்டு வேற ஒரு ஊத்தை வைத்து கொடுக்கும். அதான் சிவத்தினுடைய வேலை. இது நீ என்னென்ன போடுறியோ அதெல்லாம் அரைச்சி உனக்கு பல பொருள்களை ஆக்கி உன் உயிரை உண்டாக்கி வச்சுக்கிறது மகாவிஷ்ணு. பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்குது பிரம்மா. இதையெல்லாம் நான் தேடாமல் உலகத்தையே தேடி நான் அழிஞ்சிட்டேன்றது அந்த 7 ஸ்தானத்துலையும் சொல்கிறேன். நாத விந்து நயமுடன் பாராமல் பேதம் மயங்கி ஜாதி மதம் குலம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதை பேசியே அழிஞ்சினேன் நான் இவ்வளோ நாள். ஆனால் எனக்குள்ள இவ்வளோ அற்புதமான சக்திகள் இருக்குது, இதையெல்லாம் நான் அறியாமல் முட்டாளாக வாழ்ந்திருக்கிறேன்னு வருத்தப்படுறாரு. இது அறிஞ்ச பிறகு ஒவ்வொரு மனிதனும் இதை அறியறதுக்கு பழகணும். அதை தான் இந்த உபதேசமே கொடுக்குறோம். உச்சி வெளியில ஒரு ஜான் உபதேசம் கொடுக்குறோம். இது எதுக்கு? இந்த உயிராகப்பட்டது 9 நவதுகாரத்தில் போயிடும், இயற்கை இது. ஆனால் அந்த பாதையில் இருக்கிறவனுக்கு அப்படி போகக்கூடாது. உச்சி வழியில் போனால் தான் அடுத்த பிறப்பை சுத்த பிறப்பை எடுக்க முடியும். அதனால் அந்த உயிர் போகிறதுக்கு அந்த பழக்கத்தை பண்ணி கொடுக்குறோம். அதை அவங்க சொல்கிறார். இதை பார்க்காம நான் ஊரை பார்த்து மயங்கி கேட்டேனே அப்படின்றார். நம்ம எல்லாரும் அதான் பண்ணிக்கிறோம். அதனால் இனிமேலாவது அதை பார்க்க பழகணும். சொல்லுங்க. சொல்லுப்பா. திருநெல்வேலி மாவட்டம் என் பேர் மாரிமுத்து. நான் இப்போ உபதேசம் 1 பாடம் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தொடர்ச்சியாக பண்ணணுமா, எப்படி கட்டாயமாக தொடர்ச்சியாக பண்ணிட்டு தானே இருக்கணும் சாமி? எப்படி தொடர்ச்சியாக பண்ணலன்னா நீ ஏன் பாடம் வாங்க வந்த? இல்லை சாமி, இப்போ இந்த இடையில நேற்று வந்தேன்னா 2 நாள் பண்ண முடியல. நைட்டும் நேற்று வந்தது வண்டியில் வந்தது பண்ண முடியாது. திருமூலர் சொல்கிறாரு, முதல் பாடத்தை நீ வேலை செய்கிற பாரு, அங்கே கூட செய்துக்கினே இருக்கலாமா. நடந்து போகிற பாரு, அப்படி கூட செய்துக்கினே போகலாமா. அதனால் நம்மளுடைய மனம் அதில் ஈடு கொடுக்காதால அதை விட்டுடுறோம். எப்பவுமே மனம் உயிரோடு உறவாடணும், அப்போ தான் உடல் மருதி வரும். ஆனால் உடலோ உயிரோட உறவாடலைன்னா உடல் நினைப்பு தான் இருக்கும், உயிர் நினைப்பு இருக்காது. இது இங்கே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே உட்காந்து பாடம் பண்ணணும். பாடம் பண்ணி 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 அதை கூட பழகி அதை கூட உறவாட கற்றுக்கணும். அதனால் தொடர்ச்சியாக எப்போவுமே சொல்கிறேன், முதல் 1 பாடம் வாங்கினீங்களா 1 மணி நேரம் ஆகும். 2வது பாடம் வாங்கினா 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 பாடமும் ரொம்ப லேட் ஆகும். அதை சீராக பண்ணிங்கன்னா தான் அடுத்த பாடங்களே வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாதுப்பா. இப்போ அடுத்த பாடம் வாங்கணும்னு இந்த பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்னீங்க, அந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்னீங்க. குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது, ஒரே நேரத்தில். ஒரே நேரம். இன்னைக்கு 6 மணிக்கு பண்ண போறோம்னா நாளைக்கு 6 மணிக்கே பண்ணணும். இன்னைக்கு 6 மணிக்கு பண்ணுறது, நாளைக்கு 3 மணிக்கு பண்ணுறது, நாளைக்கு 2 மணிக்கு பண்ணுறது, அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்போ பண்ணினாலும் அந்த ஒரே டைம் உனக்கு எது சரியாக இருக்குமோ அந்த டைமை ஒதுக்கிக்கும். அந்த டைமில் மட்டும்தான் பாடம் பண்ணணும். கண்ட நேரத்தில் போய் உட்காந்து எனக்கு இப்போ தாங்க ரெஸ்ட்டு கிடைச்சதுன்னு போகக்கூடாது. போனீங்கன்னா அது ஒன்றும் வேலை செய்யாது. ஒரே டைம் எப்போ செய்தினாலும், ராத்திரி 12 மணிக்கு செய்ய போகிறேன்னா 12 மணி டெய்லி வச்சுக்கணும். காலையில் 5 மணிக்கு செய்ய போகிறேன்னா டெய்லி 5 மணிக்கு செய்யணும். ஒரு நாளைக்கு 5 மணிக்கு செய்யுது, ஒரு நாளைக்கு 9 மணிக்கு செய்யுது, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு செய்யுது. அது மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு பலன் தராது. இப்போ நான் 2வது பாடம் இப்போ வாங்கிட்டோம்னா இப்போ அந்த டைம் தான் யூஸ் பண்ணுமா? இப்போ நான் 2 பாடமும் 2 ஹவர் ஆகும். ஏன்னா 2வது பாடம் 50 நிமிஷம் ஆகும். முதல் பாடம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் 2 பாடத்துக்கு ஆகும். இந்த 2 பாடமும் 2 மணி நேரம் குறைஞ்சது 4 மாதம் செய்யணும். நீங்கள் செய்தீங்களா தான் அதனுடைய அனுபவம் கிடைக்கும்.
அப்புறம் தான் அடுத்த பாடத்துக்கே போகணும். சும்மா நான் அவுள் பொறி கட்டளை மாதிரி வந்து மாதம் மாதம் உபதேசம் வாங்குறதால கடவுள் வந்து உபதேசம் கொடுத்தாட ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் எதுக்கு உபதேசம் வாங்கணும்? ஒன்றுமே தெரியாது, எதுக்கு வாங்கணும்? நம்ம ஒரு பாதையில் இருந்த பாதையிலேருந்து மாறுபட்டு போகிறோன்னா நம்ம அதனுடைய உண்மையை அறியணும். அறியறதுக்காக நம்ம குரு சொல்லி கொடுத்த மாதிரி செய்யணும். அதை செய்ய முடியாத ஏதோ உபதேசம் வாங்கிட்டுங்கன்றதுனால என்ன பயணம்? ஒரு பயணம் இல்லையப்பா. அதனால் நல்லா பண்ணு. இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால் வீட்டெல்லாம் போக மாட்டேங்க. வீட்டெல்லாம் போக முடியாது. வீட்டு போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன்? கைலாசம். அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான். என்னடா இது இவ்வளோ பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அந்த லைனாக உட்காந்துங்கிறதுல பார்த்தா 2 பேர் தமிழை மாதிரி இருந்தான். அவனு கேட்டேன், என்னப்பா தமிழ் தெரியுமா? தெரியுங்க. ஏன் தமிழில் பேச மாதிரி? இல்லை, இங்கே எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு. சரின்னு பேசுன்னு எதனா ஞானம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் வந்து பயந்து நீங்கள் ஓடியான்ட்டோம், வந்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா செத்துது, நடிகர் பிறந்தது, இந்த சாப்பாடு வருது, சாப்பிட்றோன்றோம். அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும். ஓடுறது பயந்து போடுறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துலையே இல்லறத்துலேயே இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஓடி போய் நான் பொண்டாட்டியை விட்டுறேன், புள்ளியை விட்டுறேன்னா அது சாதனை கிடையாது, அது பயம். அது பேர். அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு வீட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா உலக விஷயங்களில் ஈடுபடணும். ஆனால் உன் மனம் எதுலேயும் ஒட்டாமல் வாழணும். நீ தனித்தே நிற்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ அந்த மாதிரி போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா குழப்பம் வரும். அதனால தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து உபதேசம் வாங்கின்னு போகிறது, பொண்டாட்டியை உட்காந்து ராமாயணம் படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டத்தை நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்னையாட்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பாவம் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது வந்து தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால் அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்கிறது, அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய இது யூகத்தை உடைக்கிற ஆற்றல் வந்து அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுன்னுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாது, மாட்டின்னு செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போது கர்ப்பத்திலேயே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வர்றதுதான். ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனையும் இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்து இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வந்து வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரே வழி இதில் மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமாக ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்குன்னு தான் இருந்துக்கு இருக்கும். சொல்லு. அதனால் செய்தது நன்மை. நம்மளால் இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றதே என்ன? அடுத்தவனு கொடுத்து வாழறது ஆன்மீகம்.
அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவனை கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனாக வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்றது மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது. அதனால மனிதனா மாறும்போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க ஐயா. ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில் வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டு இருப்பான் எப்போவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்ததுன்னா உலகமே இருக்காது. அதனால யாருமே எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வைக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ வந்து ஞானியாக ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் வந்து நீ பணக்காரனாக இருந்த. இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போவியா? போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்பில் என்ன வரணும், இப்போ எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலை நீ செய்ய மாட்டேன். அதனால எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான், பூமியில் ஜனனம் பண்ணணும்னா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ள இறைவன்ற ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் வந்து அடுத்தவனுக்கு நன்மையை சொல்றதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது, மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும். அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத, இவனை பற்றி பேசுகிறான், தன்னை பற்றி பேசுகிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசுகிறான், உலகத்தை பற்றி பேசுகிறான். அதெல்லாம் முக்கியம். கடவுளை பற்றி பேசணும். ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும், பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரிங்க, சொல்லு ஐயா. ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாமான்னு தெரியல ஐயா. இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ஞான நிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமாம், நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படி தான். எந்த ஞானி எதுவாக நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல, ஒருத்தன் கண்ணன் வரும், ஒருத்தன் முருகன் வரும், ஒருத்தர் சிவன் வரும், ஒருத்தர் அம்பாள்னு வரும். ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீ உன் வீட்டில் 4 குழந்தை பிறந்து 4 குழந்தை ஒரே பேர் வைப்பியா, வேறு வேறு பேர் வச்சுப்ப இல்லை? அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம். அது மாதிரி ஆகிப்போச்சு. ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. ஈசன்கிட்ட உபதேசம் வாங்கி அந்த 4 ஞானியால் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால் தான். அந்த 4 ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்றைக்கி அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்கிறாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன். நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1. நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி, வேகப்பாரன், திருமூலர். இந்த 4 பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க.
அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துலேயே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இன்றைக்கி இது நிலைச்சி நிற்கிதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இதை உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வராங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமா இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது, உலகத்துலலாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்தில் நடந்துன்னுக்குது. ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால தான் சொன்னான் மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு, அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சொல்லுவேன். என்ன பேசுவேன்? ஏமா சுங்கவாசத்திரம். சொல்லு. ஒரு 1000 மைல் இருக்கும் பொழுதுதா? சொல்லு. எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி எவ்வளோ வந்துக்கிறேன். சொல்லு. அதான் சுங்காச்சத்திரம் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி மலேசியாவிலேருந்து நினச்சிங்கன்னா வந்துடுறாங்க. சுங்காச்சத்திரந்து வந்து பெருசாக சொல்கிறேன். சொல்லு. இப்போ நடந்து போகிற இடத்துக்கு சித்தர் பாடல் கிடையாது. சொல்லுப்பா. கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சன்னதியிலே சவாமூலி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. யார் பாட்டது? அகஸ்தியர். என்ன சொல்றாரு? அதைத்தான் எனக்கு தெரியல. அதை பத்தி தெரியாது உனக்கு. எதுக்கு அது? அதை பத்தி ரொம்ப நாளா அந்த பாட்டு ரொம்ப நாளா. அதான் அதுக்காக தான் ஆசிரமத்துக்கு வந்தியா? இல்லையா? சித்தர்கள் பத்தி கொஞ்சம் அப்படியே தேடி எல்லாம் உனக்குள்ளவே இருக்குது, அதை தேடுறா முதல்லன்றாரு. என்ன சொல்ற? முதலடி சொல்லு. கோவானூர் பொட்டலிலே குண்டு. என்ன சொல்றாரு? கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன். அது எங்க இருக்குது? அது தெரியல. அதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ எவனா பாட்டு ஒன்று பேப்பரில் கச்சிருந்தா காகிதத்தில் அது பொறுக்கி வச்சு ஜோப்பில் போட்டுன்னு தெரியுதா? பொட்டுன்றது பூர்வ மையத்தை சொல்றாரு. அங்கே தாண்டா குண்டுமணி இருக்குது, அங்கே அம்பாள் உட்காந்து யாரா பாடுறான்றாரு. சாவாமொழி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. ஆமாம், அதை அங்கே பாரு. ஊரெல்லாம் பார்க்காத. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும். அங்கே பார்த்தீங்கன்னா நீ போச்சுப்பேன்னாரு. அதனால் அங்கே பார்க்கறது தான் கஷ்டம். அங்கே பார்க்கறதுக்கு தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறாங்க. பாரு ஓ. சித்தர்கள்லாம் எல்லாரும் பறவையா எல்லாம் சொல்லிட்டு வர்றது முப்புன்னு சொல்லி வராங்களே. ஏன்பா முப்புன்னு? முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம். போகிற துபாய்க்குன்னு அர்த்தம். ஆமாப்பா. பிணின்னா நோய், முப்புன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். முப்பு வந்துடுச்சுனாக்கா துபாய்க்கு போக போகிறோம்னு அர்த்தம். இப்போ எனக்கு முப்பு வந்துடுச்சு, 3 மாதமாக அந்த ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வரல, அந்த மாதிரி அதை சொல்கிறது. முப்புன்னா வயசாயிடுச்சு, ஒரு துபாய் போக போகிறாருன்னு அர்த்தம்.